Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் half yearly எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நாட் ஒன்லி half yearly எக்ஸாமினேஷன், நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த ரிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் போர்ஷன். ஸோ இப்போவே நீங்கள் இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட ஒரு கைண்ட் சஜஷன் என்னென்னா, நீங்கள் சீக்கிரமாக வந்து கொஷின் பேப்பர் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா, ஓவரால் ஐடியா கிடைக்கும். யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன், பேஜ் நம்பர் 14. ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பார்த்துருங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோம். ஏன்னா சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்குறாங்க, 7 மார்க்கில் கேட்குறாங்க. 1 மார்க் நீங்கள் தரோவாயிருங்க. இதை முடிச்சிட்ட பிறகு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதை முடிச்சிருங்க. ஆஃப்டர் தட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லையும் நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் சொல்லியிருக்கோம் எந்தெந்த கொஷின் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. வாட் இஸ் மீன் பை, ஸோ நிறைய என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அதை பற்றின ஒரு கிளியர் வியூ வந்திருக்கும். ஸோ இல்லைனாலும் நான் அப்கமிங் வீடியோஸில் கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் நம்ம செப்பரேட்டாக நம்ம போடலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஃபைனலாக கொஷின் பேப்பர் ரிவிஷன். சரிங்களா? அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் போது ரிமைனிங் கொஷின்ஸும் ஃபைனலாக முடிச்சிருங்க. ஆன்சர் ப்ரீஃப்லி டிஃபைன் இனர்ஷியா, ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், தென் 6, 7, 8, 10. சால்வ் த கிவன் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் வேண்டாம், ஏன்னா கம்பல்சரி கொஷினில் வருது. ஃபிசிக்ஸில் 2 மார்க் வந்து 2 மார்க்கில் ஃபிசிக்ஸ் கொஷின் வரும், அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் 5 மார்க்ஸில் வரும். ஸோ அதனால் அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், 4th, 5, 6, 7 இந்த லெசனில் எல்லாமே நம்ம 7 மார்க்லேயும் கவர் ஆகும், 5 மார்க்லேயும் கவர் ஆகுன்றதுனால நீங்கள் எல்லா கொஷினும் பார்க்குற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், எயித்து கொஷின் இம்பார்ட்டன்ட், 9th ஒன் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதில் 7 மார்க்லேயும் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 thermal physics, பேஜ் நம்பர் 40. ஆன்சர் இன் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இது 2 சம்ஸும் பார்த்துக்கோங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி டிரைவ் அப்படின்னு வந்தாலே நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லேன். டெரிவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதில் நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 57, 56 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், செகண்டும் ஃபோர்த்தும் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, இந்த தேர்டு ஃபோர்த்து இது எல்லாமே 4 மார்க்கில் கேட்குறாங்க. ஃபிஃப்த் கொஷின் லாங் ஆன்சர் கொஷினில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இது எல்லாமே 7 மார்க்கில் 1 and 3, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது 3மே 7 மார்க்கில். இந்த லெசனில் 7 மார்க்கில் 4 கொஷின்ஸுமே கேட்குறாங்க. ஸோ அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதையும் 7 மார்க்கில் கேட்குறாங்க. இண்டிவிஜுவலாகவும் 4 மார்க்கில் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்தது யூனிட் 5 அக்கௌஸ்டிக்ஸ், பேஜ் நம்பர் 71. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஃபோர்த்து, ஃபிஃப்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ், அண்ட் தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் 4ம் 5ம் 7 மார்க்கில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7 மார்க். ப்ராப்ளம் கார்னர் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 72. ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் ஒன், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் பேஜ் நம்பர் 87 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 89ல் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதில் எல்லா கொஷினும் வருது. இதில் வெரி ரிப்பீட்டட் கொஷின் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 9, 10 ஓகேங்களா? 1, 3, 5, 10 இதை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூ சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து 1, 2, 3, 4, 6 இதில் தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சாடி அண்ட் ஃபெஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அதில் 1, 3,
4 6 very important. Next 8 and 9 இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்த டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் very important question. செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்டீரியர் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்போ யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் இம்பார்ட்டன்ட். யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 104 ஓகேங்களா. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 104ல் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 5 6 அண்ட் ஸ்டேட் அவகாட்ரோஸ் லா ஓகேங்களா. 1 2 3 5 6 இதில் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 4th and 5th very இம்பார்ட்டண்ட். இந்த தேர்ட் ஒன் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் சம்ஸில் கேட்கலாம். ஹையர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 122 ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் 4 மார்க், தேர்ட் ஒன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபோர்த் கொஷின். அடுத்தது லாங் ஆன்சர் கொஷினில் 1 and 3, தேர்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், ஃபர்ஸ்ட் ஒன் 2 times கேட்டிருக்காங்க. ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷினில் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் அலாய், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் அலாயிங், வாட் இஸ் அமல்கம், இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் புக் இன்டீரியர் புக் இன்சைட் கொஷனில். யூனிட் 9 சொல்யூஷன்ஸ் பேஜ் நம்பர் 135ல் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த், சிக்ஸ்த், 7 8 1 2 4 5 6 7 8 ஓகேங்களா. லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக 7 மார்க்கில் கேட்குறாங்க, 3 4 5 இந்த 3 கொஷினுமே 7 மார்க் கொஷின். இதில் ஃபிஃப்த் ஒன் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் யூனிட் 10 153 பேஜ் நம்பர் ஷார்ட் ஆன்சர் கொஷனில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவோ பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் 5 times கேட்டிருக்காங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாத டீட்டெயில், செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சரிங்களா. இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, 4 மார்க்கில் கேட்குறாங்க, இது ரெண்டுலாம் 7 மார்க்ஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் 4 மார்க்கில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே ரிப்பீட்டட் வெரி இம்பார்ட்டண்ட். இது அடுத்து செகண்ட் கொஷின், இதுவும் இம்பார்ட்டண்ட். யூனிட் 11 பேஜ் நம்பர் 171ல் ஷார்ட் ஆன்சர் கொஷின் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்து வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க். லாங் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன் 7 மார்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அடுத்து தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் இருக்கு இல்லையா, அது 7 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின், யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 12 பயாலஜி பொறுத்த வரைக்கும் ட்ராயிங் இம்பார்ட்டன்ட். 185ல் ஆன்சர் இன் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 1 2 4 ஷார்ட் ஆன்சர் கொஷனில் செகண்ட் ஒன், செகண்ட், தேர்ட், ஃபிஃப்த், 2 3 5 இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் 6 ஒன் வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அது இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர் கொஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அண்ட் தென் செகண்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது யூனிட் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் 198 ஆன்சர் இன் சென்டென்ஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், 8 9 10 ஷார்ட் ஆன்சர் கொஷனில் செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க். அதே மாதிரி லாங் ஆன்சர் கொஷனில் செகண்ட் ஒன் வந்து 4 மார்க்கில் கேட்குறாங்க, செவன்த் ஒன் வந்து 7 மார்க்கில் தேர்ட் கொஷின் கேட்குறாங்க. யூனிட் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 214ல் 1 or 2 சென்டென்சஸில் வந்து 1 2 3 4 5 ஷார்ட் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஹேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து 4 மார்க்கில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். 7 9 12 13 சரிங்களா. இந்த கிவ் ரீசன்ஸில் 1 and 4. லாங் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் கேட்குறாங்க, 4 and 5 1 2 4 5 1 பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, 2 4 5 ரிப்பீட்டட் கொஷின். யூனிட் 15 நர்வஸ் சிஸ்டம் பேஜ் நம்பர் 227 ரோமன் நம்பர் 6ல் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, 4 6 1 2 4 6 டிஃபரன்ஷியேட்டில் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. லாங் ஆன்சர் கொஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் 7 மார்க் அண்ட் தென் 228ல் செகண்ட் கொஷின் 7 மார்க் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் 7 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா யூனிட்டில் பிரெயினோட நியூரானோட ட்ராயிங் பார்த்துக்கோங்க. யூனிட் 16 பேஜ் நம்பர் 240
இதில் ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் சென்டென்ஸில் வந்து ஒன் வேர்ட் தான், அதனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் படிக்கிறது பெஸ்ட். சரிங்களா? in a single word தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 5 6 7 9 இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரலின்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 4 and 5 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் 17 ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ், பேஜ் நம்பர் 258ல் 1 மார்க்ஸ் முடிச்சிருங்க. ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கொஷின்ஸும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ட்ரிபிள் ஃபியூஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது 5 6 7 அண்ட் தென் 10th கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 11th ஒன் வந்து 4 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் 14th ஒன் இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. Then unit 18 genetics. ஓகேங்களா? யூனிட் 18 genetics பேஜ் நம்பர் 272. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்ன சென்டென்ஸில் வந்து மேக்ஸிமம் 5 பாருங்கள். இதில் 1 and 5 இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர் கொஷின் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 4th ஒன் இம்பார்ட்டன்ட், 5th ஒன் இம்பார்ட்டன்ட், 6th ஒன் இம்பார்ட்டன்ட், 7th ஒன் இம்பார்ட்டன்ட். 6 1 and 6 வந்து 4 மார்க்கில் கேட்குறாங்க. இந்த லெசன் லாங் ஆன்சரில் வந்து 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 7 மார்க். ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் யூனிட் 19 origin and evolution of life இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 283. ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் சென்டென்ஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் இது இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர் கொஷனில் செகண்ட் ஒன் வந்து 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் 2 3 4 இந்த 3 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. லாங் ஆன்சர் கொஷனில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பல்சரி கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 20 ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, பேஜ் நம்பர் 297. சரிங்களா? ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் 2 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோ, 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து ஆன்சர் என்ன சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு தேர்ட் 4 5 6 3 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஷார்ட் ஆன்சர் கொஷனில் 1 3 4 5 5 and 7 இதில் 4 5 7 வந்து கம்பல்சரி இம்பார்ட்டண்ட். லாங் ஆன்சரில் ஃபஸ்ட் ஒன் சான்சஸ் இருக்குது, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் 4 and 5 வெரி 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 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீசஸ், பேஜ் நம்பர் 312ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன சென்டென்ஸ் இந்த 1 2 3 5 கொஷின்ஸு மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் 1 2 3 and 5 இது 4 கொஷினுமே 4 மார்க் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 1 செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் அண்ட் தென் 5th கொஷின். லாங் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன் 7 மார்க்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் வந்து ஒன்ஸ் தான். ஓகேங்களா? கிவ் 2 ரீசன்ஸ் ஃபார் HIV டிரான்ஸ்மிஷன் இந்த லெசனில் கேட்டிருக்காங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 22 என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பேஜ் நம்பர் 327 ஆன்சர் இன் அ சென்டென்ஸ் மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், இல்லை 1 3 4 5 6. ஷார்ட் ஆன்சர் கொஷனில் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து 1 2 4 அதில் 1 2 4 வந்து 3மே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 மார்க் லாங் ஆன்சர் கொஷனில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் 5th ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் அண்ட் 5th கொஷின். இதில் 4th கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், 7 மார்க். அண்ட் தென் பேஜ் நம்பர் 329 யூனிட் 23 விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஷின்ஸ் ரொம்ப கம்மி தான், 333. இதில் எல்லா கொஷின்ஸும் படிச்சிருங்க. 2 மார்க் இல்லை 4 மார்க். இதில் 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட் ஆன் எடிட்டர் அண்ட் இட்ஸ் மெயின் பார்ட்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதில் எந்த மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படின்றத ப்ரையாரிட்டி வைஸும் சொல்லலாம். அடுத்து எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு, ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா எத்தனை மார்க்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்றது கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.